புளியை பார்த்துருக்கியாடி? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? புளி கூட தாண்டா நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். கேஷ் இல்லாமல் வேற ஒருத்தவங்க கிட்ட ஜிபே பண்ணிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான். இப்போ தான் என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிருக்கோம். எப்படியோ ஒரு ரவுண்ட் அடித்து வெளில போகிறதுக்கு பொழுதாயிடும். பார்க்கலாம். இங்கே பாரு புஜ்ஜு. ஈ உடனே ஈ. ஃபோன் கேமரா காமிச்சாலே உடனே ஈ தான். சைக்கிள் இங்கே தான். நீ தனியாக ஒன்று ஓட்டுவியா? ரெண்டா எடுக்க போகிறேன். ஆமாம், ஒன்று பத்தாது. ஒன்று எடுத்து யார் வச்சு மேய்க்கிறது? மேடு இது. 2 சைக்கிள் எடுக்கணுமா? நான் நீ ஓட்டுற மாதிரி இருந்தால் எடு. 2 சைக்கிள் எடுத்து என்ன பண்ண போகிறோம்? சைக்கிள் இருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீயும் ஓட்ட போகிற, நானும் ஓட்ட போகிறேனா? புஜ்ஜு ஊட்டி உட்கார யார் பிடிச்சிக்கிறதா அவளை? சரி, ஓகே. என்னதுப்பா புஜ்ஜு? அது என்னது? குரங்கு. குரங்கு இங்கே வேறு என்னது? என்ன குரங்கு? நீலகிரி கருமந்தியம். உன் சொந்தக்காரங்களா கணேஷ்? பார்க்கணும் நல்லா. கணேஷ், சொந்தக்காரங்களாம் பார்த்த பொண்ணுக்கு கருமந்தி. சொந்தக்காரங்க பார்க்கணும்ல. பொண்ணு வீட்டு சைடா? அப்படி சரி பால. வாவம் என் பொண்ணுக்கு குரங்கு பார்த்தது வாவ். அவளுக்காக தான் இன்றைக்கி வண்டலூர் ஜூக்கே வந்திருக்கோம். ஃபோனில் இந்த குரங்கு வீடியோ வருதுல்ல இப்போ, அந்த ஏஐ அதான ட்ரெண்டிங் ஃபேமஸ்ஸு. குரங்கு ப்ரோ அந்த வீடியோ இருக்குல்ல, அதை ஃபுல்லாக அதை பார்த்துட்டு குரங்குன்னு அதான் நேரில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இங்கே நிறையா இருக்குது. ஒரு சைக்கிள் தான் எடுத்துருக்கோம். என்னதுப்பா அது? ஃபோனில் பார்ப்பல, இப்போ நேரில் பார்க்க எப்படி இருக்கு? ஒரு ரியாக்ஷன் தான் எனக்கு ஃபுல்லாக எடுக்கணும். முன்னாடி ஓடி போய் நான் ஒன்றுனையும் பார்க்குறேன். இங்கே பாருங்க குரங்கு தெரியுதா? மேலே எல்லாம் உட்காந்துருக்கு மரத்தில். மேலே விட்டு ஏற்றிடுவா. வரேன். இப்போ தான் குட்டி போட்டிருக்கு போட்டிருக்கு. போன வாட்டி நாங்கள் வந்து பார்த்தப்போ குட்டியே போடல. ரெண்டும் விளாடுது. யார்? என்ன புஜ்ஜு? இங்கே பாரு. என்னது? இங்கே பாரு தனுஷ்டி. கூப்பிடுறியா? இங்கே தான் தெரியல. என்னது? சாப்பாடு வைக்க போகிறாங்க. அதை பாருங்க, சாப்பாடு வச்சுருக்காங்களா?
அது எங்கே அங்கே போகுது எடுக்காம? இவன் தூக்கிட்டு மேலே ஏறிட்டான் சேஃப்டியாக வச்சு சாப்பிட. பிடிச்சி அழுத்துட்டு உங்களுக்கு சொல்லு மாதிரி அங்கே என்ன ஒருத்தன் கூப்பிட்டுட்டு இருக்கான். என்னது புஜு கூப்பிடுறியா? ஏய் கேட்ச் பிடிக்குது பத்தியாது. ஐயோ மிஸ் ஆயிட்டே. வாவ் எவ்வளோ பெருசாக இருக்கு. இன்னொன்று வர கேட்குது வாயில் வச்சுட்டு. ஏய் கேட்ச் பிடிச்சிருச்சு. ஐயோ மனசால் மாதிரியே பண்ணுது. ஏங்க புஜு குரங்கு நேரில் பார்த்துட்டியா? ம் குரங்கு ஃபோனில் காட்டுறப்ப வீடியோ காட்டுறப்ப இது உங்கள் அம்மா தான், இது பைத்ரா தான் அப்படின்னு சொல்லி காமிச்சு இப்போ அந்த குரங்கை பார்த்துட்டு என் பேரை சொல்கிறா. அது யார்? அது யார்? பைத்தாவா? பைத்தான்னு சொன்ன இப்போ என் பேர் சொன்ன அது நானா? அது நானா? அது கேட்குறேன். எடுத்துட்டேன். எடுத்து மான்குட்டி புள்ளி மான்குட்டி. அதெல்லாம் கிட்டக்கு போய் தொடுற மாதிரி எடுக்கணும். அவ்வளோதான், இவங்க சாப்பிட உக்காண்டாங்க. ஆஹா குரங்கு பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மயில். மயில். ஆ வாங்க இப்போ நம்ம மயில் பார்க்கலாம். அதோ வந்துக்கிட்டு என்னது பாது? மயில். அவ்வளோதான். கோழியா? கோழி மாதிரி இருக்கு போல் இருக்கு மயில். ஐயோ கொஞ்சம் ரக்கம் இல்லாமல் சின்னதாக இருக்குல்ல, அதனால. வெள்ளை மயில். இதுதான் வெள்ளை மயில், பார்த்து கொள்ளுங்கள். என்னதுப்பா? கோழி இல்லைப்பா, இவ வேற கோழின்றாலே இவளை எப்படி நான் இப்போ மயில்னு நம்ப வைப்பேன்? ஆ மயில் ஒயிட். இது கொஞ்சம் பெரிய தொகையா. வெள்ளை மயில். அங்க ஒரு மயில், இங்க ஒரு மயில். இவ்வளோ குட்டி குட்டியா இருக்கு. தெரியுது, குட்டி குட்டியா இருக்கு. அவளை இப்படி தூக்கிட்டு வந்து காட்டு. குட்டி குட்டியா இருக்குல்ல. ஐயோ அங்க பாரு ஒரு படையே இருக்கு. ஐயோ கத்துது வர. சாப்பாடு போட்டிருக்காங்க. அது என்னது பாது? குரங்க. வாங்க அடுத்தது. நாலு சைக்கிள் ஓட்டுறான் பார்த்துங்க. இதான் நம்ம ஊர் மயில். ரெண்டு தான் இருக்கோ? ஒன்று அதுவும் ஒன்று தோகை இல்லை. இந்த ஒன்றுக்கு தான் தோகை இருக்கு. கருவேலா அது போட்டா இது ஆண். ஓ பெண் மயில். புருஷன் பொண்டாட்டியே வச்சு உள்ள போட்டுருக்காங்களோ? ஆண் மயிலுக்கு தான் தோகை, பெண் மயிலுக்கு இருக்காது. அது தெரியும். அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்கள் வெண்ணெய் முட்டா பயிர் கிடையாது. நீ போடா வெண்ணெய் வந்துட்டான் இப்போதான். இது என்னது? கருப்பு மற்றும் வெள்ளை மயிலா?
ஏய் ப்ரௌன் கலரில் கூட இருக்குப்பா. மான் இருக்கு பாரு புஜு, மான் குட்டி. அடுத்தது ஐயோ அங்கே வர லவ்வர்ஸ் நிற்கிறாங்க பாருங்க. இந்த லவ்வர்ஸுக்கு தான் வண்டலூர் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். ஏய் வேணா சவுசா பட்டு கிடக்கானே. ஆமாம் ஆமாம், இவனுக்கு ஏதாவது கொடுத்தா வருவான். என்ன கொடுக்குறது? கொம்பு பற்றியா அவனுக்கு? மான் கொம்பு. இவன் கொத்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா இங்கே? அப்படியா? ஸ்டாஃப் இங்கே ஏ ஆமாம், கொம்பு செம ஷார்ப்பாக இருக்குது. பார்த்தியா இல்லையா? நல்லா சாப்பிட்டுட்டு அசைப்படுறாங்க. இந்த கஸ்தூரி மான்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எங்கங்க? கஸ்தூரி மான் வந்து கொம்பு. என்னதுப்பா அது? ஐயோ இவன் என்ன கண்ணில் தூக்கம் வந்துட்டு உனக்கு? ஒரே தூக்க கலக்கமாக இருக்கான். சரி வாங்க அடுத்து. இது வந்து கருஞ்சிவப்பு பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி நீ அஞ்சு வண்ணம் நெஞ்சில் இருக்கும். என்ன எனக்கு ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பாட்டு ஞாபகம் வருது. கோழி இல்லை இவ வருத்தி எல்லாத்தையும் கோழி கோழின்றான். ஓ வெள்ளி நிற கோழியா? ஆமாம். என்னதுப்பா அது? கோழி. என்னது சொல்லலை. சவுண்டு சும்மா பயங்கரமாக கிளியுது. மாஸ் காட்டுறேன். சவுண்டை கேட்டிங்களா? எப்படி கத்துறாங்க? ஏ ஆத்தா. ஏய் ஏன்டா அப்படி கத்துறீங்க? நீலம் மற்றும் மஞ்சள் பஞ்சவர்ண கிளி. ஏங்க இவ்வளோ பயங்கரமாக சவுண்டு போடுறாங்க? சூப்பராக இருக்கு. தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. என்னது பாரு? மயிலாடி. ஹாய் பாய். ஏங்க இந்த வெள்ளை மயில் நான் இது மாதிரியே நான் இருக்கேனா? மயிலே கிடையாது, மண்ணாங்கட்டி. ஒயிட்டாக அழகாக இருக்குல்ல? ஏன் அது மாதிரி நான் இல்லையா? என்னது? ஆஸ்ட்ரிச். ஓ இங்கிலீஷு. அவனும் என்ன தான் பண்ணுவான்? கோழி மயிலுன்னு நம்மளும் மாற்றி மாற்றி சொல்லி கொடுக்குறோம். அது மயிலை பார்த்தா கோழிங்குது, கோழியை பார்த்தா மயிலுங்குது. கன்ஃபியூஸ் ஆகுறா. ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் முத்தா. சாப்பாடு எல்லாம் மயில் தான் உனக்கு.
எவனுக்கும் அங்கே பசி ரொம்ப வந்துட்டு. பசியா என்னன்னு தெரில, பசி தான். எப்படி கத்துறானுங்க பேர். பசி வந்தா நீயா இருக்க மாட்டேன். இருக்காதா? ஏதாவது ஒரு சாங்க்கு ரீல்ஸ் எடுக்கலாம். அங்கே உட்காந்துக்குமா? டீ பிரேக் நம்மளுக்கு. வாங்கிட்டு வந்த வடையை சாப்பிட்டு தண்ணியை குடிக்கலாம். அடுத்துதான் நம்ம சிங்கம், புலி, யானைகள்லாம் பார்க்க போகிறோம். அப்படியே கணேஷ் மாதிரியே இருப்பானுங்க. உங்களுக்கு அங்கே போயிட்டு காட்டுறேன். சிம்பன்சி செரு பிஞ்சிரும். காட்டு மாடு, காட்டு எருமைகள், அதுதான். அப்படியே கணேஷ் உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கும். தனுஷ்டி ஜாலியாக இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? யார் கூப்பிட்டு வந்தோ? யார் கூப்பிட்டு வந்ததுங்க? மயிலா? அப்பா. சரி. ஹலோ மக்களே, வரும்போது வடை வாங்கிட்டு வந்தேன் ஹோட்டலில். இட்லி சாப்பிட்டுட்டு அந்த வடை தனியாக ஒரு பையில் வச்சுருந்தோம், எண்ணெயாக இருக்குன்னு. சரிட்டி ரொம்ப நேரம் நடந்துட்டோமே, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து வடையை சாப்பிட்டு தண்ணியை குடிக்கலான்னு உட்காடுறோம். அந்த வடை எடுத்துகிட்டு வந்து பையை மட்டும் காணோம். என் வீட்டுக்கார போயிட்டு நீ தேடி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இதோ வராரு அவர். இருங்க வடை கிடச்சிட்டான்னு பார்ப்போம். பொறுமையா அவன் முன்னாடி ஓடுறா ஃபாஸ்ட்டாக. நான் என்ன பண்ணுறது? கையை பிடி. இங்கே பிடி கையை. என்னாச்சுங்க? வடையை தேடி போனீங்களே, கிடச்சிச்சா? என்ன முறைக்கிற? என்னாச்சு? பள்ளத்தை பற்றியா? பார்த்தேன். பாப்பா ஓடி வந்துட்டால, விழுந்துருவான்னு சொல்லிட்டு திட்டுறாரு. விட்டுட்டேன், கையை விட்டுட்டேன். அவள் கையெல்லாம் பிடுங்கிக்கிட்டு ஓடுறா. இருங்க வடை கிடச்சிதான்னு பார்ப்போம் நம்மளுக்கு. ஏங்க வடை? ஐயோ மனசு பேக் இருக்கு. வா வா வா. இங்கே உட்காராங்கடா, அப்படியே விழுந்துருவேன். நட்டம் அவ்வளோதான், அப்படி விழுந்துருவேன். இங்கே உட்கார். எங்கங்க கிடச்சிச்சு? சைக்கிள் எடுத்த இடத்துல அங்கேயே இருக்குது. அங்கேயே இருக்குன்னா கீழேயா? ஆமாம், நீ பையே எடுக்கல, கேட்டால் மாட்டினா வச்சாங்க. இருங்க வடை இருக்கான்னு பார்ப்போம். வடையை பார்த்தா தான் உங்களுக்கு உசுரே வரும். சரி இதெல்லாம் ஒரு குழப்பா. நீங்கள் பாருங்க மசாலா வடை எவ்வளோ ஆசையாக வாங்கிட்டு வந்தேன். தொலைஞ்சிருச்சு காணுன்னா கடுப்பாகுமா ஆகாதா? அங்கே பாருங்க ஒரு மனுஷன் கானில் உட்காந்துருக்காரு. என்ன கணேஷ், பாகுபலியில் வர அந்த காண்டாமல் இருக்க மாதிரியே இருக்கு. ஏ ஆமாண்டா, அங்கே படுத்துருக்கிறது செம பெருசாக இருக்குடா. ஏ ஏரோப்ளேன் போடுது, ஏரோப்ளேன் போகுது. ஆனால் அது ரொம்ப குட்டியாக தெரியுது. வீடியோ ஃபோட்டோ எடுங்க. குத்தி குத்திர போகுது. சண்டைக்கு நெத்தில கை வைக்க டேஞ்சர். இந்த ஏரியா ஃபுல்லா மாண்டா வெளில வந்துருச்சு. இல்லை ஆனால் அது உள்ளார இருந்து கேமரா இந்த பக்கம்.
புளியை பார்த்துருக்கியாடி? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறேன்? புலி கூட தாண்டா நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். உன் பேர் என்ன? புளி. அப்புறம் ஏதோ புஷ்பா டைலாக் ஒன்று சொல்லு பார்க்கும். காட்டில் இருக்கிற மிருகம்லாம் புளியை பார்த்தா பயப்படும். ஆனால் அந்த புளியே பயப்படுதுன்னா புஷ்பா வரான்னு. மாசு கால மாசு. இவரை ஊருக்கெலாம் போனால் ஊர் சைட்லலாம் ஒரு பேர் இருக்கும்ல. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போனோன்னா என்னையெல்லாம் வந்து சோனியும்பாங்க, அப்புறம் பவிட்டும்பாங்க, சோவாம்பாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து ஊர் சைட்லலாம் உள்ள பேர் பார்த்தீங்கன்னா புலி. இவர் போனாலே வா புலி, எப்போ வந்த புலி, மெட்ராஸ்லேருந்து சாப்பிட்டிய புலி அப்படின்னு தான் கேட்பாங்க. அதான் இப்போ புளியை பார்க்க தான் போகிறோம். அது ஞாபகம் வந்துச்சு. பல்லு விழுவா. Hey! Wow! Oi! Look up with you. இங்க நல்லா இருந்தது. பாஸ் பண்ணி கொடு. எடுண்டா. ரூம்ல இருக்கு. காத்து செல்ல போடுறாத. பார்க்காம தூங்குறான். பெருசா இருக்கு பாரு. காது பல்ல கொஞ்சம் காட்ட சொல்லு. பாஸ் பண்ணு. வெளியே வந்து என்ன சவரி சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாம தாண்டா கடைசியில புளிய பார்க்காம போயிட்டான்டா. ஒன்றும் இல்லை சார். சரி. க்ளோஸ் கலரா கூட க்ளோஸ் கலர் வந்து பார்த்துக்கலாம். வரும் சார். நம்ம அங்கே பார்த்து இல்லை எப்படி கேரண்டி ஹீல் பண்ணாங்க. பார்க்க முடியல. அப்படியே ஊட்டி வச்சிடும். ஆளை விட்டான சொல்ல அப்படியே ஊட்டி வச்சிடும். கணக்கு சொல்ல அடிச்சு தண்ணி வெறும் சரி சார். தண்ணி வெறும் சார். வெறும் சார். அப்படின்னு சார். தண்ணி வெறும் சார்.
பவர் பேங்க்ல இது பேக்ல இருக்கு. அதேதான் சார், அதேதான் சார். அனுப்பிச்சுடலாம். வீடியோ நல்லா இருக்கு. ஏன்னா கத்துங்க, கழுத்து கட்டிங்க கத்துங்க. நோஞ்ச மாதிரி இருக்குங்க, சோறே போட மாட்டேங்க. தண்ணி மாற்றுவாங்களா? சாப்பாடு போட்டால் புள்ளி போடாது சார். சொல்லு, நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். சார்ஜ் இருக்கிறப்பவே தீர்ந்து போயிட்டுனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்ல சொன்னா தானே தெரியும். காலையில் எத்தனை மணிக்கு வாங்கினோம்? 12:30 ஆயிடுச்சு. இப்போ எத்தனை மணி? இப்போ மணி 4. இப்போ தான் வெளில வரோம். ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. ஆமாம், ஃபோனு ஆஃப் ஆகிடுச்சு சார்ஜ் இல்லாமல். ஸோ போகலை. மெயினாக பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டோம். என்னதுங்க, அந்த சிங்கம், புலி, யானை மட்டும் பார்க்கல. மிச்சம் எல்லாம் பார்த்துட்டோம். பாப்பா வேற பாதிலே தூங்க ஆரம்பிச்சிட்டா. காலை செம்ம வலி. போயிட்டு ஃப்ளாட்டு தான் சார், நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீமு, காஃபி, அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு போன வடை. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக போச்சு, வேறு லெவல். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எல்லோரும் பாருங்கள். ஏய், என்ன ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்க? ஏய் பாண்டியம்மா, 8 போடுற வீடியோ மறந்தே போயிட்டோம். ஒரு சைக்கிள் கிடைச்சிருக்கேன், அதை மிஸ் பண்ணலாமா? 8 போடுறியா? போட்டு பார்ப்போம். என்னடா 8 போட்ட மாதிரியே தெரியலையேடா. 18 இரு. 18 வயசு பட்டாம்பூச்சி. ஏங்க நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். ஏங்க இந்த லவ்வர்ஸு அநியாயம் இல்லை? எவ்வளோ ஃபேமிலியை விட லவ்வர்ஸ் தாங்க. முட்டு கொடுக்க மாட்டானே. அதெல்லாம் காலையே வந்து உக்காந்துருங்க முன்னக்கு. ஆயாடி யாரும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. நல்லா அதுங்களுக்கு தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டு. வேற என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சும்மாவே பேச மாட்டான். நான் வந்து என்ன நோட் பண்ணேன்னாங்க, லேடிஸோட காஸ்டியூம்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. எனக்கு நிறையா பேரோட காஸ்டியூம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் மாடர்னாக செம்மையாக போட்டிருந்தாங்க. ஜீன்ஸ் பேண்ட்டு, டாப்பு, ஷர்ட்டுன்னு கலக்குனுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்தது. எனக்கு தான் அதெல்லாம் சூட் ஆக மாட்டேங்குது. நானும் ஆசைப்பட்டு தான் எடுக்கிறேன், ஆனால் அது நம்மளுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. என்னடா பண்ணுற? நீலகிரி தைலமா வேணுமா என்ன? நீலகிரி தைலம், எலுமிச்சை புல் தைலம், வயிற்று உபாதைகளுக்கு. எலுமிச்சை புல்லா? லெமன் கிராஸ், கல்தீரியா தைலம். ஓ, லெமன் கிராஸ் இங்கிலீஷு. கிராம்பு தைலம் பல்வலிக்கு. ஏன்டா கீரை போடுறீங்க? பாதாம் தைலம், ஜெரேனியம் தைலம், புதுமனை தைலமாங்க. தரை கழிவறை சுத்தம் செய்ய. பேக் கேமரா இது அப்படியே மாற்ற முடியாது. கட் பண்ணிட்டு தான் மாற்றணும். பாஸ் பண்ணி மாற்று. பெரியவங்களுக்கு வந்து வண்டலூர் ஜூ, பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபா. நாங்கள் 2 பேர் 400.
சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 5 வயசுலேருந்து தான், அதுக்கும் கீழேனா காசு கிடையாது. ஸோ நாங்கள் வெறும் 200 கொடுத்து போயிட்டு 400 கொடுத்து போயிட்டு வந்துட்டோம். அங்கே என்னமோ கிளாஸ் நடக்குது, என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஏங்க டிக்கெட் காசு இல்லாமல் வேற என்ன செலவு வந்துச்சு நம்மளுக்கு? சைக்கிள் எடுத்தோம்ல. சைக்கிள் ஒரு ஆளுக்கு எவ்வளவு? ஒரு ஆளுக்கு இல்லை, சைக்கிள் அட்வான்ஸ் 300 ரூபா கட்டணும். ஒரு சைக்கிள் ஒரு ஆள் தான் போகலாம். டபுள்ஸ் போனால் ஃபைன் 2000 200. சைக்கிளுக்கு கேஷாக தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், கார்டு ஜிபே கிடையாது. அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கேஷ் இல்லாமல் வேறு ஒருத்தவங்கக்கிட்ட ஜிபே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம். ஒரு சைக்கிள் தான் எடுத்தோம். குழந்தைங்க பாப்பா வச்சுக்கிறதுனால அதுக்கு பாப்பா முன்னாடி உட்கார வச்சுக்கிற மாதிரியான சைக்கிள் இருக்குது. ஸோ 1 ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் வரும்போது நம்ம அட்வான்ஸ் கொடுத்தத 1 ஹவருக்கு எவ்வளோ ஆச்சோ அதை கழிச்சிட்டு இந்த பேலன்ஸை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். ஒரு கேஷ் ஒரு 1000 2000 வச்சுக்கிறது நல்லது தான். கூட இல்லாத சைக்கிள்னா 35 ரூபா 36 ரூபா, கூடையோடனா 42 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு. மற்றபடி அந்த டீ காஃபி ஐஸ்கிரீமு சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் ஜிபே இருக்கு. காஃபி ஆவின்ல 20 ரூபா. ஆமாம், அந்த சைக்கிளுக்கு மட்டும்தான் கேஷாக இது பண்ணுறாங்க. அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாகவே காட்டுங்க. நேம் போர்டு தெரியும்னு அவசியம் இல்லை, நம்மள ஃபுல்லாக காட்டுங்க. நேம் மேலே அப்படியே வண்டலூர் போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ரூட்டு என்னது அதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 10 ரூபா டிக்கெட்டு, அவ்வளோதான். போகிறதுக்கு வரத்துக்கு ஒரே ட்ரெயின் தான். ஏறினா வண்டலூரில் கொண்டு வந்து விட்ருவாங்க. ஆமாம், டிக்கெட்டு 10 ரூபா தான். இங்கேருந்து ஷேர் ஆட்டோ இல்லையா, ஆட்டோவுக்கு 100 ரூபாய் போகணும். ஆமாம், ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து வண்டலூர் ஜூ போகிறதுக்கு நடுவில் ஒரு ஆட்டோ, நடக்க முடியாது 2 கிலோமீட்டரா, அந்த ஆட்டோவுக்கு 100 ருபீஸ். போக 100 ரூபா, வர 100 ரூபா, 200 ரூபா அவனே அமுக்கிட்டான் சுவாகான்னு. சரி, ஓகே. Yeah.